Hi students, welcome to our channel. Today we learn 3rd standard science term 2 unit 2 water lesson பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? வாட்டர் பற்றி ரைம்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. A thirsty bird from far away looked for water on its way. Empty ponds and lakes dry everywhere didn't try. அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பேர்டு வந்து தேர்ஸ்டின்னா என்னமா தாகமாக இருக்குது. பேர்டுக்கு எப்படி இருக்குது? தாகமாக. ஃபேர்னா என்னது? ரொம்ப தொலைவில் அந்த வழியாக பறந்து வந்துட்டுருக்கு. அது என்ன பார்க்குது? எங்கே பார்த்தாலும் என்ன கிடையாது? வாட்டர் வந்து அங்கே இல்லை. அங்கே எம்டி பாண்ட்ஸ் லேக்ஸ்லாம் எப்படி இருக்குது? லேக்னா ஏரிகள்லாம் ட்ரையாக இருக்குது. பாண்ட்ஸில் எந்த ஒரு வாட்டரும் கிடையாது. எவரிவேர் டிட் இட் ட்ரை. அது ட்ரை பண்ணியும் எங்கேயும் என்ன கிடைக்கல? அதுக்கு வாட்டர் கிடைக்கல. அதுக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சடன்லி இட் ஸ்பாட்டட் எ ட்ரிப்பிங் டேப். எ பாய் கேர்லெஸ்லி லீவிங் இட் ஓப்பன் வாஸ் வாக்கிங் அவே. என்ன சடன்லி என்னது? ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ட்ரிப்பிங் டேப்ல இருந்து வாட்டர் என்னது? ட்ரிப் ஆகிட்டுருக்கு. அதை கண்டுபிடிச்சிருது பேர்டு. எ பாய் கேர்லெஸ்லி லீவிங் இட் ஓப்பன் வாஸ் வாக்கிங் அவே. ஒரு பாய் என்னது? கேர்லெஸ்ஸாக அதை வந்து என்ன பண்ணியிருக்கான்? டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டான். ஓப்பன் பண்ணி அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கான். அதனால் அதில் வாட்டர் என்னது? ஃப்ளீவ் ஆகிட்டுருக்கு. கீழே வலிஞ்சிட்ருக்கு. அதை என்ன பண்ணுது? பார்க்குது. ஓகேவா? The bird flew down and drank. To the little boy it said, water is precious, do not waste it. Close the tap after you drink. The bird என்னது? flew down, கீழே பறந்து வருது. பறந்து வந்து அந்த தண்ணியை குடிக்குது. ஃப்ளீவ் ஆகுதுல, அங்கே வந்து என்னது? கீழே வந்து ஃப்ளீவ் டவுன்னு என்னது? பறந்து கீழே வருதுமா. வந்து அந்த லீக்கேஜ் ஆகிருக்கும்ல, அந்த வாட்டர் வந்து சரியாக ஓப்பன் பண்ணாமல் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணாமல் போயிருக்கான் அந்த பையன். அந்த வாட்டரை பறவை வந்து குடிக்குது. குடிச்சிட்டு என்ன சொல்லுது? அந்த லிட்டில் பாயை பார்த்து, வாட்டர் இஸ் ப்ரீசியஸ், டூ நாட் வேஸ்ட் இட். வாட்டர் என்னது? நம்மளுக்கு ப்ரீசியஸ்னால் என்னது? விலை மதிப்பு மிக்க பொருள். விலை மதிப்பில்லாத ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நம்மளுக்கு ஒரு பொருள் தான் என்னது? வாட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த வாட்டரை என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. மிகப்பெரிய சொத்து என்னது? விலை மதிப்பில்லாத சொத்து என்னன்னா வாட்டர் தான். ஓகேவா? க்ளோஸ் த டேப் ஆஃப்டர் யூ ட்ரிங்க். நீ தண்ணி குடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? டேப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? The boy realized and said sorry. He closed the tap and went satisfied. The bird flew on singing a happy song. The boy என்னது? realized என்னது? உணர்கிறான். என்ன சொல்கிறான்? சாரி அப்படின்னு சொல்கிறான். பேட்ஸ்ட நான் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணாமல் போனது என்னோட தப்பு தான் அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணுறான். ஓகேவா? ஓகே. ஹி க்ளோஸ் த டேப் அண்ட் வென் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ என்ன பண்ணுறான்? டேப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறான். பேர்ட் என்ன பண்ணுது? ஃப்ளூ ஆன் சிங்கிங் எ ஹாப்பி சாங். பாடிக்கிட்டே ஃப்ளூ ஆகிட்டு பறந்து போயிடுது பேர்டு. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டேப்பை நல்லா க்ளோஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேப் என்ன பண்ணணும்? நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவாம்மா? ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க லெசனில்? வாட்டர் எ ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைஃப். வாட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னு நம்மளோட முதன்மையான ஆதாரம். ஓகேவா? ப்ரைமரின்னு என்னது? முதன்மை. சோர்ஸ்னால் வளங்கள். நம்ம லைஃப்பில் முதன்மையான வளம் என்னது? வாட்டர் தான். ஓகேவா? வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் ஆன் எர்த். வாட்டர் எர்த்லே பூமியிலே வந்து என்னது? ரிசோர்ஸஸ் அப்படின்னா வளங்கள்மா. இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ்னால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வளங்களில் வாட்டரும் ஒன்று. பூமியில் கிடைக்கக்கூடிய வளங்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்னதுமா? வாட்டர். ஓகேவா? ஆல் லிவிங் திங்ஸ் லைக் ஸ்மால் ஆர்கனிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர் டு சர்வைவ். எல்லா உயிரினங்களும் உயிர் வாழணும் அப்படின்னா, சர்வைவ்னா என்னதான்? உயிர் வாழ்வது தாம்மா. உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? ஸ்மால் ஆர்கனைசம், சிறிய உயிரினங்கள், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே எல்லா லிவிங் திங்ஸும் உயிர் வாழணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? அதுக்கு வாட்டர் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. நீடுனா என்னம்மா? தேவை. ஓகே. பீப்புள் யூஸ் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸ். என்னது? பீப்புள் என்னது? மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? வேரியஸ் பர்பஸ், நிறைய பர்பஸ்க்காக, அவங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்க.
ஓகே, ரெயின் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ரெயின் என்னது, மழை தெரியுமா இல்லையா, அதுதான் என்னது நம்மளோட வாட்டரோட மெயின் சோர்சஸ், முதன்மை ஆதாரம், முதன்மை வளங்கள், முதன்மை ஆதாரம் என்னன்னு சொல்லுவாங்க, ரெயின். ஓகே, டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமாமா? பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எ கேமல் என்னது, ஒட்டகம். ஓகேவா, எ கேமல் கேன் ட்ரிங்க் 60 to 100 liters ஆஃப் வாட்டர் அட் எ டைம் அண்ட் live without வாட்டர் ஃபார் several days. கேமல் எவ்வளோ வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுமா, 60 to 100 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணும். என்னது, ரொம்ப நாளைக்கு வாட்டர் இல்லாமையே அதனால் என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும், இருக்க முடியும். வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் March 22. என்னது, வேர்ல்டு வாட்டர் டே, உலக நீர் தினம் வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க, March 22 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லேட்டஸ்ட் ரைட், நம்ம எழுதலாமா? என்ன எழுதணும், அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணணும், அந்த உங்கள் புக்கில் இதை ஃபில் பண்ணணும். ஓகே, வி நீட் வாட்டர் டு டேஸ் அவர் ஃபேஸ். நம்மளுக்கு ஃபேஸ் என்ன தேவை, வாஷ் அவர் ஃபேஸ். நம்ம முகம் கழுவுறதுக்கு, முகம் வாஷ் பண்ணுறோமா இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம்ல, அதுக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க. வி நீட், NEEDமாங்க, வி நீட் வாட்டர் டு வாஷ் அவர் ஃபேஸ். வாட்டர் எதுக்காக தேவைப்படுது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. அதனால் வாஷ் அவர் ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிங்க, WASH வாஷ். ஃபஸ்ட் இமேஜ். செகண்ட் இமேஜ் பாருங்கம்மா, வி நீட் வாட்டர் டு டேஷ் அவர் டீத். என்ன பண்ணுற, அந்த பாய் வந்து ப்ரஷ் பண்ணுறானா இல்லையா, எஸ், வாட்டர் எதுக்காக தேவைப்படுது, ப்ரஷ் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. இப்போ BRUSH ப்ரஷ் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கம்மா, வி நீட் வாட்டர் டு டேஷ் அவர் ஃபுட் தயாரிக்கிறதுக்காக வாட்டர் தேவைப்படுது. ஃபுட்டு எதுக்காக, ஏதாவது குக் பண்ணுறோமா இல்லையா, எஸ், அப்போ COOK குக். வி நீட் வாட்டர் டு குக் அவர் ஃபுட். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, வி நீட் வாட்டர் டு டேஸ் அவர் வெசல்ஸ், வாஷ் அவர் வெசல்ஸ், அல்லது க்ளீன் கூட ரைட் பண்ண, க்ளீன் அவர் வெசல்ஸ், வாஷ் அவர் வெசல்ஸ். நம்ம வெசல்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வாட்டர் தேவைப்படுது. அப்போ WASH வாஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வி நீட் வாட்டர் டு ட்ரிங்க். அது என்ன இமேஜு, வாட்டர் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக என்ன தேவை, வாட்டர் தேவை. அதுக்கெல்லாம் வாட்டர் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, எஸ், அப்போ DRINK ட்ரிங்க் அப்படின்னு இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருமா, லெட்டஸ் டூ டிக் த ஆக்டிவிட்டீஸ் ஃபார் விச் வாட்டர் இஸ் நீடட். நம்மளுக்கு வாட்டர் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத இங்கே பாக்ஸில் என்ன பண்ணணும், நம்ம வந்து டிக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டு ப்ளே பண்ணுறதுக்கு வாட்டர் தேவையா, நோ, அப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். டு சிங், பாடுறதுக்கு தேவையில்லை. டு ரன் எ ஃபேன் ஓடுறதுக்காக வாட்டர் தேவையாமா, நோ. டு க்ரோ பிளான்ட் க்ரோ பண்ணுறதுக்காக தேவையா இல்லையா, நம்ம வந்து பிளான்ட் வந்து க்ரோ பண்ணால் அதுக்கு வாட்டர் தேவை தானே, எஸ், க்ரோனா என்னது, வளர்க்கிறது. ஓகேவா. டு ரைட், எழுதுறதுக்கு வாட்டர் தேவையா, நோ. டு பெயிண்ட் பிக்சர்ஸ் அதை பெயிண்ட் பண்ணுறோமா இல்லை, அது என்ன பண்ணுறோம், வாட்டர் யூஸ் பண்ணி கலரிங் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ வாட்டர் தேவை, அப்போ இதை டிக் பண்ணிக்கலாம். டு க்ரோ பிளான்ட் டிக் பண்ணிக்கலாம். டு பெயிண்ட் பிக்சர்ஸை வந்து நம்ம டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டு ரோ எ போட்டு வந்து போகிறதுக்காக அதுக்கும் தேவை, வாட்டர் தேவை. டு நெட் டவ், மாவு பிசைகிறதுக்காக தேவையா இல்லையா, வாட்டர் வந்து தேவை, அப்போ அதை டிக் பண்ணிக்கலாம். டு வாஷ் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் தேவை. இந்த மாதிரி நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, நேம் எனி 4 ஆக்டிவிட்டீஸ் விச் யூ கேன் டூ வித்தவுட் வாட்டர். இன்னும் 4 ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். வித்தவுட் வாட்டர் இல்லாமல் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்ய முடியும், ரைட்டிங் பண்ணலாம், ஸ்லீப்பிங், வாக்கிங், ரீடிங்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா, இதுக்கெல்லாம் வாட்டர் தேவையா, நோ நீட். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, லெட்டஸ் டிஸ்கஸ், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வி ஃபைண்ட் அனிமல்ஸ் இன் திஸ் பிக்சர் நியர் எ வாட்டர் சோர்ஸ். இங்கே இருக்கிற பாருங்கள், why they are gathered here. இதெல்லாம் என்னது, இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்க நீர்நிலைகள் இங்கே நீரோட இருக்குது. இதுக்கு அருகில் என்னது, அனிமல்ஸ் இருக்குதா இல்லையா, எஸ், நிறைய அனிமல்ஸ்லாம் எல்லாம் கேதர்னா என்னது, ஒன்று சேர்ந்து இருக்குது, ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து இருக்குது எல்லா அனிமல்ஸ். எஸ்ஆர்னோ, எஸ், அது ஏன் ஒன்று சேர்ந்து இருக்குது, அதுக்கு வந்து என்ன தேவை, வாட்டர் தேவைப்படுது, அதனால எல்லாருமே என்னது இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகே, அதை எப்படி இங்கே ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் ஃபியூ லைன்ஸ் அபவுட் திஸ் பிக்சர். இந்த பிக்சர்ஸ் பொறுத்து நீங்கள் ஃபியூ லைன்ஸ் ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துட்டாங்கம்மா. வைல்ட் அனிமல்ஸ் நீட் வாட்டர். வைல்ட் அனிமல்ஸ், காட்டு விலங்குகளுக்கு என்ன தேவை, வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க.
Hence, they come to water bodies in the forest, just like us animals to drink water when they are thirsty. அனிமல்ஸ்க்கு என்ன ஏற்படும்? thirsty தாகங்கள் ஏற்படும். அதனால தான் அது என்ன பண்ணுது, எல்லாம் கேதர் ஆகி ஒரே இடத்துக்கு வந்திருக்கு. ஓகே, வாட்டர் பாடிஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்க வாட்டர் பாடிஸ்க்கு வந்திருக்கு, நீர்நிலைகளுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்குது. எல்லா அனிமல்ஸும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. ஓகேவா? ஆஸ்க் யுவர் டீச்சர், இங்கே கூட ஒய் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் என்டரிங் இன்டு ஹியூமன் ஹேபிட். ஏன் மனிதர்கள் வாழ்கிற இடத்துக்காக அனிமல்ஸ்லாம் வந்துடுது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்கிற இடத்துக்கு அனிமல்ஸ்லாம் வருது. என்ன ரீசனுக்காக ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம வாழ்கிற இடத்துக்கு வருது? என்ன ரீசன்? அதுக்கு வந்து அங்கே தேவையான உணவு கிடைக்கல அப்படின்னா தங்கிறதுக்கு இடம் இல்லைன்னா என்னது, மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்களோ, ஹியூமன்ஸ் பீப்புள்ஸ்லாம் எங்கே இருக்காங்களோ அதை தேடி வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர் என்ன அப்படின்னா, நம்ம குடிக்க உகந்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் தான் போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லுவாங்கம்மா, குடித நீர். ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் நோன் அஸ் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர் இஸ் வாட்டர் தட் இஸ் குட் டு ட்ரிங்க் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபுட் ப்ரிப்ரேஷன். போர்ட்டபிள் வாட்டர் அப்படிங்கிறது என்னது, நம்ம குடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம், ஃபுட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். போர்ட்டபிள் வாட்டர் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ். இதில் என்ன இருக்கும், இதில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தீய விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள் வந்து இதில் வந்து நச்சுத்தன்மை வந்து அந்த வேதிப்பொருட்கள் வந்து இங்கே இருக்காது. நம்ம குடிக்கிற தண்ணியில் எந்த ஒரு வேதிப்பொருட்களும் இருக்காது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்ம தெளிவான நீராக இருக்கும். ஆர்டர்லெஸ் அண்டு கலர்லெஸ்ஸாக இருக்கும். எந்த ஸ்மெல்லு, ஆர்டர்லெஸ்னால் என்னது, நாற்றம், எந்த ஒரு நாற்றம் இருக்காது, கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும். வாட்டர் அப்படிங்கிறது கலர்லெஸ் தான், கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஃப்ரீ ஃப்ரம் பேக்டீரியா விச் காஸ் டிசீஸ். எந்த ஒரு பேக்டீரியாவும் டிசீஸை உண்டு பண்ணக்கூடிய, நோய்களை உண்டு பண்ணக்கூடிய பேக்டீரியா அதில் வந்து இருக்காது. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், போர்ட்டபிள் வாட்டர், நம்ம குடிக்க தகுந்த நீர். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு பாருமா, டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். நிறைய டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் என்னென்ன சோர்ஸஸ் பார்க்கலாம், எந்தெந்த நிலைகளில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வாட்டர் இஸ் அவைலபிள் இன் மெனி நேச்சுரல் சோர்சஸ் பட் நாட் ஆல் த வாட்டர் சோர்ஸ் ஆர் நோ சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். என்னது, வாட்டர் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் சோர்ஸ், இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஆனால் எல்லா வாட்டரையும் நம்மளால் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. சம் வாட்டர்ஸ் தான் நம்ம குடிக்க முடியும். மற்ற நிலைகளில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்காது. எல்லா வாட்டரும் நம்மளுக்கு குடிக்கக்கூடியது. இப்போ கடல் தண்ணி குடிப்பீங்களாம்மா, அது எப்படி இருக்குது, சால்ட்டியாக இருக்கும், நம்மளால் சூட்டபுளாக இருக்க நம்ம வந்து அதை குடிக்க முடியாது. அது மாதிரி டர்ட்டியாக இருக்கிற பிளேஸில் இருக்கிற அந்த வாட்டரையும் என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து குடிக்க முடியாது. ஓகேவா? வாட்டர் ஷுட் பி பாயில்டு டு கில் த ஜெர்ம்ஸ் இன் இட் அண்ட் ஒன்லி தென் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்கணும், அதில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது. வாட்டரை பாயில் பண்ணி தான் நம்ம வந்து குடிக்கணும், எந்த ஒரு கிருமிகளும் இல்லாமல் இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போது ட்ரிங்கிங் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங், நம்ம குடிக்கிறதுக்கு உகந்த நீர். ஓகேவா? எ ஃபியூ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்கெங்கே கிடைக்கும், ரெயின் வெல், ரிவர், லேக் அண்டு ஸ்ட்ரீமில் எல்லாம் வாட்டர் வந்து இருக்கும். இதெல்லாம் வாட்டரோட ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எங்கே கிடைக்கும், ரெயின் வெல், ரிவர், லேக் அண்ட் ஸ்ட்ரீமாக. நெக்ஸ்ட்டு கீழே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. லெட்டர்ஸ் ரைட், நம்ம இதில் ரைட் பண்ணணும். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இங்கே லெட்டர் வந்து என்ன எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜம்பிள் லெட்டர்ஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக கண்டுபிடிச்சி இதில் ரைட் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்ன வரும், எக்ஸாம்பிளாக ரெயின் கொடுத்துட்டாங்கம்மா. நெக்ஸ்ட்டு ALKEன்னு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். அதை நம்ம எப்படி ரைட் பண்ணணும், கரெக்டாக ரைட் பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணணும். இப்போ என்ன எழுதலாம், LAKE லேக், ஏரி. நெக்ஸ்ட்டு பாண்டு, குளம், POND. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம், நீரோடை, STREAM. வெல், கிணறுமா, WELL. சீனது கடல், SEA. ஓசன், பெருங்கடல், OCEAN. ஓகேவா? இது மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்டஸ் டிஸ்கஸ், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்சர்வ் த பிக்சர்ஸ், புட் எ டிக் ஃபார் த வாட்டர் விச் இஸ் குட் ஃபார் ட்ரிங்கிங். டிஸ்கஸ் அபவுட் தீஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க, இதில் இருக்கிற எந்த வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா டேப், இது ஹேண்ட் பம்ப் கொடுத்துருக்காங்கம்மா. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடிக்க முடியுமா, டர்ட்டியாக இருக்குது, அதனால் குடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாயிலிங் வாட்டர் பாயில் பண்ணுறாங்க, அதை நம்ம குடிக்கலாம், அதை இப்போ டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வேஸ்ட்டு சகதியாக வருது பாருமா, அதை நம்ம குடிக்க முடியாது, இப்போ கிராஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மண்பானை குடிநீர், இது வந்து நம்மளுக்கு போர்ட்டபுளாக இருக்கும், நம்ம குடிக்கிறதுக்கு உகந்த நீராக இருக்கும், சுத்தமாக இருக்கும், அதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
இங்கே மோட்டார்லேருந்து வீட்டில் அக்ரிகல்ச்சர் இதில் வருது, பம்ப் வழியாக வருமா. இது ஆனால் நம்ம குடிக்கலாம், பட் ஆனால் என்னது, இது வந்து பாயில் பண்ணி வேணால் குடிக்கலாம், அதனால் இது கிராஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டர்ட்டி பிளேஸாக இருக்குது, இதையும் குடிக்க முடியாது, கடலில் அந்த பாருங்கம்மா. இதையும் நெக்ஸ்ட்டு வெல் கிணறுக்கு அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிணறுலேருந்து எடுத்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டஸ்ட்டு கெமிக்கல்ஸ் இதெல்லாம் கெமிக்கல்ஸ் மேக்ஸிமம் இருக்கா, டஸ்ட்டு வந்து இருக்கும். அதனால என்னது, நம்ம அது காய்ச்சி வடிகட்டி பாயில் பண்ணி குடிக்கிறது பெஸ்ட்டு. அதனால் இதை கிராஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருமா, ஆறுகள் நீர்வீழ்ச்சி இருக்குல்லம்மா, இதில் பார்த்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரி கிராஸ். எந்த ஒரு வாட்டர்லேயும் நம்ம வந்து பாயில் பண்ணி ஜெர்ம்ஸ்லாம் இல்லாமல் கிருமிகள்லாம் இல்லாமல் குடிக்கிறது தான் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஓகேவா? அதனால் இதெல்லாம் கிளாஸ் கொடுத்துருக்கேம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஃப்ரீஸ் வென் ஐ எம் கோல்ட் அண்ட் ஐ ஃபால் சாஃப்ட்லி அஸ் ஸ்னோ. ஐ மெல்ட் இன் த சன் அண்ட் டவுன் த மவுண்டைன் ஐ ஃப்ளோ. ஹூ ஆம் ஐ? நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஃப்ரீஸ் ஆகுவேன், கோல்டு ஐ எம் கோல்டு, ஃப்ரீஸாக இருப்பேன், ஐ எம் கோல்டு, அண்டு சாஃப்ட்லியாக இருப்பேன். ஸ்னோவில் எப்படி இருப்பேன்? ஸ்னோவில் என்ன, பனியில் பார்த்தா எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருப்பேன், சாஃப்ட்லியாக இருப்பேன். நெக்ஸ்ட்டு ஐ ஃபால் சாஃப்ட்லி, நான் சாஃப்டாக கீழே விழுகுவேன். இதில் ஸ்னோவா? மெல்ட் ஆகுவேன், சன் பட்டுருச்சுன்னா நான் என்ன ஆகுவேன்? மெல்ட் ஆகிடுவேன். ஓகேவா? மவுண்டெயினில் பார்த்தோம் அப்படின்னா டவுன் த மவுண்டைன் ஃப்ளோ, மவுண்டெயினில் நான் வந்து ஃப்ளோ ஆகுவேன், ஓடுவேன். நான் யார்? வாட்டர் அப்படிங்கிறதா ஆன்சர். வாட்டர் தான் அதை சொல்லுது. ஓகேவா? இங்கே ரைட் பண்ணிக்கிங்க வாட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, லெட்டஸ் அசம்பிள் ஏ சிம்பிள் பம்ப். ஒரு சிம்பிள் பம்ப் அசம்பிள் பண்ணலாமா நம்ம? ஓகே, மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை? எனி ஹாலோ டியூப். ஹாலோனா என்னது? ஓட்டை இருக்கும்லம்மா, துளை இருக்கிற ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். பிவிசி மெட்டல், பிவிசி பைப்பு அல்லது மெட்டல் ஆர் ஈவன் ஏ லாங் பப்பாயா ஸ்டெம் கூட நம்ம எடுத்துக்கலாம். பப்பாயா இருக்குல்ல, பப்பாளி பழத்தோட ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா இடையில எப்படி இருக்கும்? ஹோல் இருக்குமா இருக்காதா? எஸ், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் ப்ரொசீஜர் பார்க்கலாமா? ப்ரொசீஜர் என்ன, எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த இமேஜிலே கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு இமேஜ் பாருங்கம்மா. ஹோல்ட் த டியூப் வித் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். என்னது, நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டில் நம்ம அந்த டியூப்பை வந்து எடுத்துக்கிறோம், ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்டு மூவ் இட் அப் அண்ட் டவுன் டு எ பக்கெட் ஆஃப் வாட்டர். நம்ம என்ன பண்ணலாம்? பக்கெட்டில் இருக்க வாட்டரில் அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுறோம்? மூவ் பண்ணுறோம். கீப் த பாம் ஆஃப் யுவர் ரைட் ஹேண்ட் ஆன் த டாப் ஆஃப் த டியூப் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இட் வித் ஈச் அப் அண்ட் டவுன் ரெசிப்ரோகேஷன். என்னது, நம்ம நெக்ஸ்ட் ரைட் ஹேண்டில் இருக்க நம்ம ரைட் ஹேண்டு பாம்னா என்னது? உள்ளங்கை. அந்த உள்ளங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ரைட் ஹேண்டில். இந்த செகண்ட் இமேஜ் பாருங்கம்மா, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணுறோம்? ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுறோம்? ஓப்பன் பண்ணியும் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறப்ப. சூன் வாட்டர் வில் ஸ்டார்ட் ஸ்கர்ட்டிங் அவுட். என்னது, வாட்டர் என்னது? வெளியில் வந்துடும். தேர்ட் இமேஜ் பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கப்போ வாட்டர் என்னது? புஷ் பண்ணி மேலேயும் கீழேயும் புஷ் பண்ணி அழுத்திட்டு மேலே கீழேயும் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கை என்ன பண்ணுறோம்? ரைட் ஹேண்டில் இருக்க கையை எடுத்து ஏர் உள்ளே போகிற மாதிரியும் வெளியில் வர மாதிரி எடுத்து விட்டுட்டுருக்குறோம். அப்போ என்ன நடக்கும்? வெளியில் வாட்டர் வந்து பாஸ் ஆகி வெளியில் வந்துடும். ஹியர் த அப் டவுன் மோஷன் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட். என்னது, அதில் மோஷன் என்ன நிலை நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் மேலேயும் கீழேயும் மோஷன் மூமெண்ட் நடக்கும். அந்த பம்பிங் வைல் த ரைட் பாம் ஆக்ட்ஸ் லைக் எ வால்வில், அந்த வால்வாக செயல்படுது. ரைட் ஹேண்டில் கையை எடுத்துட்டோம்னா வாட்டர் வந்து வெளியில் வரும், வால்வு மாதிரி செயல்படுது ரைட் ஹேண்ட். ஓகேவாம்மா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மோர் டு நோ. உங்களுக்கு தெரியுமாம்மா, ஈச் பர்சன் ஆன் த எர்த் ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 20 to 50 liters ஆஃப் க்ளீன் அண்ட் சேஃப் வாட்டர் பெர் டே ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் வந்து எர்த்தில் பூமியில் 20 to 50 liters வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளீன் அண்ட் சேஃப் வாட்டர் பெர் டே ட்ரிங்கிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, ஒய் ஷுட் வி சேவ் வாட்டர்? நம்ம ஏன் வாட்டரை சேவ் பண்ணணும், சேமிக்கணும்? என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, ஒன்லி 3% ஆஃப் த வாட்டர் இன் த என்டையர் எர்த் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். என்னது ஃப்ரெஷ் வாட்டர்? நம்ம நன்னீர். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்னது? நன்னீர், உப்பு இல்லாத சால்ட்டு கலக்காத வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவோமா. அது எவ்வளோ இருக்குது எர்த்தில் பார்த்தோம் அப்படின்னா பூமியில் 3% அளவு தான் இருக்குது, மிக குறைந்த அளவில் தான் இருக்குது. வாட்டர் இஸ் ப்ரீசியஸ். வாட்டர் அப்படிங்கிறது இஸ் ப்ரீசியஸ், விலை மதிப்பற்றது. ஓகேவா? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வாட்டர் இஸ் ப்ரீசியஸ், ஸோ வி ஷுட் நெவர் வேஸ்ட் வாட்டர். அதனால நம்ம என்னது, வாட்டரை வந்து என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப மதிப்பு மிக்க ஒன்று வாட்டர் வந்து. சம் மெத்தட்ஸ் டு ப்ரிவெண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். என்னென்ன மெத்தட்னு பார்க்கலாமா? எப்படி வாட்டர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருமா,
நெவர் அலோ வாட்டர் டு ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் பக்கெட்ஸ். பக்கெட்ஸில் நீங்கள் வாட்டர் பிடிக்கிறப்ப என்ன பண்ணக்கூடாது, ஓவர்ஃப்ளோனா என்னது, வலியுறது, பக்கெட் நிறைய வலிய என்ன பண்ணக்கூடாது, ஓவர்ஃப்ளோ பண்ணக்கூடாது. கரெக்டான அளவு நம்ம வந்து பக்கெட்டில் வாட்டர் எடுத்துக்கணும். வாஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் ஏ பவுல் ஆஃப் வாட்டர் அண்ட் நாட் அண்டர் ரன்னிங் டேப் வாட்டர். இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி வாஷ் பண்ணணும், ஒரு பவுலில் எடுத்து வாஷ் பண்ணலாம். ரன்னிங் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது, அதிக அளவு வாட்டர் வந்து செலவாகும். அதனால் ஆல்வேஸ் க்ளோஸ் த டேப்ஸ் ஒயில் ப்ரஷ்ஷிங் த டீத். நீங்கள் இதில் ப்ரஷ் பண்ணுறப்ப என்னது, அந்த டேப் வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, எப்பவுமே ப்ரஷ் பண்ணுறப்ப டேப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். தேவையில்லாமல் வாட்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு யூஸ் லெஃப்ட் ஓவர் வாட்டர் இன் யுவர் வாட்டர் பாட்டில் டு வாட்டர் எ பாட்டட் பிளான்ட். என்னது, உங்கள் வாட்டர் பாட்டிலேருந்து என்னது அங்கே இருக்க பாட்டட் பிளான்ட்டுக்கு என்ன பண்ணலாம், வாட்டரை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டர்ன் ஆஃப் த டேப் ஆஃப்டர் ஈச் யூஸ். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேப்பை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். கரெக்டான அளவில் வாட்டர் வந்து கீழே சிந்தாமல் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். யூஸ் எ ஸ்ப்ரிங்க்லர் டு வாட்டர் த கார்டன். என்னது, ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணி கார்டன் என்ன பண்ணலாம், வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ரைட் சம் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ விச் வி கேன் சேவ் வாட்டர். சம் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரைட் பண்ணுங்கள், வாட்டர் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத. நான் என்ன ரைட் பண்ணியிருக்கேன், யூஸ் பக்கெட்ஸ் ஃபார் பாத்திங் இன்ஸ்டீட் ஆஃப் ஷவர், டர்ன் ஆஃப் த டேப் ஆஃப்டர் ஈச் யூஸ் ரைட் பண்ணியிருக்கேம்மா, ரைட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் பை புட்டிங் எ டிக் இஃப் யூ ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் த கிவன் பிக்சர்ஸ். ரைட் இட்ஸ் நேம் இன் த எம்டி பாக்ஸ். இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கம்மா, 4 பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸில் அதோட நேமை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கம்மா, விச் ஒன் டூ யூ யூஸ் டு ட்ரிங்க் வாட்டர். நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க, நான் வந்து டம்ளர், ஸ்டீல் டம்ளர் யூஸ் பண்ணுவோம், அதனால் டம்ளர் டிக் பண்ணியிருக்கீங்கம்மா. நீங்கள் என்ன ரைட் பண்ணிக்கோங்க, எது வேணாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இந்த 4 ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் அதோட நேமை ரைட் பண்ணுங்க அந்த பாக்ஸில். செகண்ட் ஒன் பாருங்கம்மா, விச் ஆஃப் தீஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் ட்ரிங்கிங் வாட்டர் அட் யுவர் ஹோம். உங்கள் வீட்டில் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க வாட்டரை பாருங்கள். என்ன 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணி டிக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இதில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அதோட நேமை வந்து இந்த பாக்ஸில் ரைட் பண்ணுங்கம்மா. நெக்ஸ்ட்டு, வேர் டு யூ கெட் யுவர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம். வாட்டர் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 4 ஆப்ஷன்ஸ் கிடையாதுமா, அதனால் நான் வாட்டர் டேங்க்லேருந்து நம்மளுக்கு வாட்டர் வரணும், வாட்டர் டேங்க் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவர் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, லெட் அஸ் கம்ப்ளீட் ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கலர் த பிக்சர். இங்கே ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா, அதை என்ன பண்ணணும், டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் அழகாக கலர் பண்ணணும். ஓகேவா, கம்ப்ளீட் த மெசேஜ். மெசேஜ் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க, சேவ் எவரி டேஸ் வாட்டர். என்ன வாட்டர், ட்ராப் ஆஃப் வாட்டர். அங்கே ரைட் பண்ணிக்கிங்க, ட்ராப் ஆஃப் அப்படின்னு ரைட் பண்ணிக்கங்க. என்ன பண்ணணும், நம்மளோட ஒவ்வொரு நீர்த்துளியும் என்ன பண்ணணும், வாட்டரையும் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமாம்மா. இது என்னது, உண்டியல் கொடுத்துருக்காங்க. உண்டியலில் தான் என்னது, க்ளவுட்ஸ்லேருந்து வாட்டர் ரெயின் வர்றப்ப உண்டியலை சேமிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இமேஜ் தாட் கொடுத்துருக்காங்க. அதை சேமிக்கிறது அப்படிங்கிறது உண்டியல் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மாதிரி கலர் பண்ணிக்கிங்க. அதான் சொல்லியிருக்காங்க, சேவ் எவரி ட்ராப் ஆஃப் வாட்டர். ஒவ்வொரு வாட்டரும் நம்ம என்னது, ஒவ்வொரு ட்ராப்ஸையும் நம்ம வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது தான். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமாம்மா, ஹவு பீப்புள் ஸ்டோர் வாட்டர் இன் ஓல்டன் டேஸ். ஓல்டன் டேஸ்னால் என்னது, அந்த காலத்தில், பழங்காலத்தில் எப்படி வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா. இன் ஓல்டன் டேஸ் பீப்புள் ஸ்டோர் வாட்டர் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். நிறைய டிஃப்ரெண்ட்டான வழிகளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க, சேமித்து வச்சுருந்தாங்க. ஃபியூ மெத்தட்ஸ் ஆர், என்னென்ன மெத்தட்ஸு, வெல், கிணறுகள்லையும், வாட்டர் டேங்க்ஸ், இன்ஃபோர்ஸ், ட்ராவெல், ரிசர்வர்ஸ், ரிவர்ஸ் அண்ட் பன்ஸ், டேங்க்ஸ், டேம்ஸ் அண்ட் போர்வெல்ஸ். இதில் என்னது, சேமித்து வச்சுருந்தாங்க அவங்க. ஓகேவாம்மா, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா, கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். வாட்டர் பாடிஸ் என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். என்னென்ன நீர்நிலைகள் வந்து இருக்குது, அங்கே நீர்நிலையை எப்படி சேமித்து வைக்கிறாங்க, கன்சர்வேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஆல் த வாட்டர் தட் வி கெட் கம்ஸ் ஃப்ரம் ரெயின். எல்லா வாட்டரும் எங்கேருந்து கிடைக்குது, ரெயின் மூலமாக தான் நம்மளுக்கு வருது. எஸ் ஆர் நோ, எஸ். வென் இட் ரெயின் சம் வாட்டர் ஃப்ளோஸ் ஓவர் த கிரவுண்ட் கிவிங் ரைஸ் டு ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர். சம் வாட்டர் வந்து ஏன்னா ரெயின்லேருந்து வர்ற வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. எந்த ஃப்ளோனா என்னது, ஓடுகுது. எது மூலமாக, இங்கே கிரவுண்டுக்கு வந்து ஸ்ட்ரீம்ஸாகவும் ரிவர்ஸுக்கும் அது வந்து போகுது. நெக்ஸ்ட், சம் வாட்டர் கெட்ஸ் கலெக்டட் இன் லோ லையிங் ஏரியா சச் அஸ் பாண்ட்ஸ், லேக்ஸ். சம் வாட்டர் வந்து எங்கே கலெக்ட் பண்ணுறாங்க,
பாண்ட்ஸ்லேயும் லேக்லேயும் கலெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் இஸ் பிளாக்டு பை பில்டிங் அ டேம் அக்ராஸ் இட். இல்லைன்னா ரிவர் ஆறுகள்லேருந்து பிளாக் பண்ணி டேம் கட்டுறாங்களா இல்லையா, பில்டிங் டேம் வந்து அங்கே பில்ட் பண்ணுறாங்க, கட்டி அணைகளில் வந்து கட்டி என்ன பண்ணுறாங்க, வாட்டரை வந்து சேமித்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம் ரெயின் வாட்டர் சீப்ஸ் இன் டு த கிரவுண்ட் அஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். சம் வாட்டர் என்ன ஆகுது, நேராக கிரவுண்டில் விழுந்து என்ன ஆகுது, அண்டர் கிரவுண்ட் வாட்டராக வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. இந்த மாதிரி கன்சர்வேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, லேக், ஏரிகள்மா. இட் இஸ் எ லார்ஜ் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர் சரௌண்டட் பை லேண்ட். இதுக்கு என்ன தேவையில்லை, இப்போ லேக், ஏரிங்கிறது அதிக பரப்பளவு கொண்டதாக இருக்கும், அதில் வாட்டர் வந்து சேமித்து வைப்பாங்க. இட் இஸ் யூஸ்வலி எ பார்ட் ஆஃப் எ ரிவர் ஆர் சம் அதர் வாட்டர் சோர்ஸ். இது என்னது, ஒரு ரிவரில் ஒரு யூஸ்வலி என்னது, பார்ட் ஆஃப் எ ரிவர். இது ரிவரில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம், மற்ற வாட்டர் சோர்ஸில் ரிவரில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். அதிக பரப்பளவு கொண்ட ஒரு அமைப்பு, கன்சர்வேஷன், வாட்டரை கன்சர்வேஷன் பண்ணுறதுமா லேக். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, பாண்டு, குளங்கள். இது எப்படி இருக்கும், குளம் வந்து எப்படி இருக்கும், எ பாண்ட் இஸ் எ பாடி ஆஃப் எ ஸ்டாக்னட் வாட்டர் எய்தர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல். இது நேச்சுராவையும் அமைக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் அமைக்கலாம். பாண்டு வந்து குளங்கள் அமைச்சு கொஞ்சம் என்னது, சிறிய அளவு இடைவெளி இருக்கிற ஒரு வாட்டரை வந்து நம்ம சேமித்து வைக்கிறது தான். இது வந்து எப்படி இருக்கும், இட் இஸ் ஸ்மாலர் தென் எ லேக், லேக்கை விட சிறியதாக இருக்கும். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு பாருமா, ரிசர்வர்ஸ்னால் நீர்த்தேக்கங்கள்னு சொல்லுவோமா. தீஸ் ஆர் பில்ட் இன் ஏரியாஸ் ஆஃப் லோ ரெயின்ஃபால் ஆர் இன் ஏரியாஸ் வேர் தேர் இஸ் நோ மேஜர் ரிவர். மோஸ்ட் ஆஃப் த ரிசர்வர்ஸ் ஆர் பில்ட் யூஸிங் ஸ்டோன்ஸ். என்னது, ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து நீர்த்தேக்கங்களை உருவாக்குவாங்க. மலைகள் வந்து அதிகமாக இல்லாத பிளேஸில் வந்து இந்த மாதிரி வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேவா. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன, வேர் தேர் இஸ் நோ மேஜர் ரிவர், அங்கே மேஜர் ரிவர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் வந்து லோ ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கட்டி தேக்கி வச்சா அவங்க மழை இல்லாத காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். சத்தியமூர்த்தி ரிசர்வர் லொக்கேட்டட் அட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இன் பாண்டி வில்லேஜ். எங்கே இருக்குது, சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கங்கள், ரிசர்வர் நீர்த்தேக்கங்கள் வந்து எங்கே இருக்குன்னா திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் பாண்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இது வந்து கட்டியிருக்கிறாங்கம்மா. ஸ்டோன்ஸ் மூலமாக இது ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் இது வந்து கட்டுவாங்க நீர்த்தேக்கங்களை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டேங்க்ஸு, வாட்டர் டேங்க் சொல்கிறோமா இல்லையா, அதுதாம்மா. எ வாட்டர் டேங்க் இஸ் எ கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் வாட்டர் ஃபார் அவர் டெய்லி யூஸ். நம்ம டெய்லி யூஸ்க்காக வாட்டர் ஸ்டோர் பண்ணி இதில் வச்சுருந்து நம்ம வந்து பைப் வழியாக நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுக்குறாங்களே, எஸ், இந்த மாதிரி நீரில் சேமித்து வைக்கலாம். ஓகே. மெத்தட்ஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ். என்னென்ன நீர்நிலைகளில் வாட்டரை என்னென்ன மெத்தடில் கன்சர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. டீப்பனிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். குளங்கள், இதில் ஏரிகள்லாம் என்ன பண்ணணும், டீப்பனிங்னா என்னது, ஆழப்படுத்தணும். நீர் அது மாதிரி தூர் வரணும், எந்த ஒரு இதில் என்னது தூர் வருவாங்களா இல்லையா, அது மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் ட்ரீஸ் அட் த பேங்க் ஆஃப் த லேக் அண்டு பாண்டு. அந்த லேக், ஏரிகள்லையும் பாண்டு குளங்கள்லையும் என்னது, நிறைய ட்ரீஸ் வந்து க்ரோத் பண்ணணும். ஓகேவா, அதை சுற்றிர அமைக்கணும், நிறைய ட்ரீஸ் வந்து இருக்கணும். ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் வந்து என்ன ஆகுது, வந்து ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வாட்டர் வந்து பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்னது பார்த்துக்கணும். அவாய்ட் டிக்கிங் டு மெனி வெல்ஸ் இன் எ ரீஜன். அதிக அளவு என்ன பண்ணக்கூடாது, போர்வெல் தோன்றாங்களா இல்லையா, கிணறுகள் வந்து அதிக அளவில் தோண்டக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ் யுவர் பிரெயின் பவர். நீங்கள் பிரெயின் பவர் உங்களோட மூளையை யூஸ் பண்ணி சொல்லுங்கள். த ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் நீட் வாட்டர் டு க்ரோ. ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரீஸ்க்கு என்ன தேவை, க்ரோ ஆகிறதுக்கு வாட்டர் தேவையே இல்லையா, எஸ். ஃப்ரம் வேர் டு த கெட் த வாட்டர். அவங்களுக்கு வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது, ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது ட்ரீஸ்க்கெலாம் ரெயின் மூலமாக தான் கிடைக்குது. ஓகே, ஆன்சர் என்னம்மா, ரெயின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் டியூ டு ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். என்னென்ன ஸ்டாக்னேஷன் வாட்டர் அப்படின்னா கழிவு நீரால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஸ்டாக்னட் வாட்டர் அப்படிங்கிறது கழிவு நீர் சொல்லுவோம்ல, அந்த நீர் தாம்மா. ஸ்டாக்னட் வாட்டர் கேன் பிகம் எ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் த மஸ்கிட்டோஸ் தட் டிரான்ஸ்மிட் டிசீசஸ். என்னது, ஸ்டாக்னட் வாட்டர்னால அது என்னது, மஸ்கிட்டோஸ், கொசுக்கள் வந்து அதிக அளவு உற்பத்தி ஆகுது, அதனால நிறைய டிசீஸ் வந்து உருவாகுதுமா. மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர் ஆர் த மெயின் டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக்னட் வாட்டர். அந்த சாக்கடை நீர் இருக்குல்ல, அந்த கழிவு நீர்னால என்ன உருவாகுது, மலேரியாவும் டெங்கு ஃபீவரும் நம்மளுக்கு வந்து உருவாகிறதுக்கு மெயின் டேஞ்சரஸ் இது. ஓகேவா, டிசீசஸ் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. வாட்டர் போன் டிசீசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீரினால் உருவாகக்கூடிய நோய்கள் தான் வாட்டர் போன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோமா. இந்த வாட்டர் போன் டிசீசஸ் சச்சஸ் என்னது, காலரா,
டிசென்ட்ரி வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு இருக்குல்லம்மா, டைஃபாய்டு காய்ச்சல் இந்த ஃபீவர்லாம் வந்து உருவாகுது எது மூலமாக? ஆர் காஸ்ட் பை ட்ரிங்கிங் அன்க்ளீன் வாட்டர், சுத்தம் இல்லாத வாட்டர் நம்ம குடிக்கிறதுனால இந்த மாதிரி டிசீஸ்லாம் நம்மளுக்கு வந்து உருவாகுது. என்ன சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர்? டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருக்காங்கம்மா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிவியர் ஹெட்டாக், நிறைய அதிக அளவு தலைவலி இருக்கும். ரேசஸ் அண்ட் த ஆர்ம்ஸ் அண்ட் த லெக்ஸ், அந்த கால்களில் ஆர்ம்ஸ் பகுதியில் தோள்பட்டையில் ஆர்ம்ஸ் பகுதி இருக்குல்லம்மா, அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தடிப்புகள், ரேசஸ்னது தடிப்புகள் வந்து இருக்கும். அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா, ரெட் கலரில் அந்த மாதிரி தடிப்புகள்லாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், அதிக அளவு டயர்டாக இருக்கும். சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் தட் லாஸ்ட் 3 to 7 days. ஃபீவர் என்னது 3 to 7 டேஸ்க்கு வந்து ஃபீவர் வந்து இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன சிம்டம்ஸ். ஹெட்டாக் இருக்கும், ஐ பெயின் கண் வலிக்கும், ஃபீவர், நெக்ஸ்ட்டு என்னது ரேஸ் இருக்கும், ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின்லாம் இருக்கும், மசில் ஆக்சஸ்லாம் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ் இதெல்லாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ட்ரிங்க் அன்க்ளீன் வாட்டர். உங்களுக்கு என்ன WATR அன்க்ளீன் வாட்டர் நீங்கள் குடிக்கிறனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது ஆன்சர் என்ன ரைட் பண்ணணும்? காலரா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு ஆர் காஸ்ட் பை ட்ரிங்கிங் அன்க்ளீன் வாட்டர். நம்ம சுத்தம் இல்லாத தண்ணியை குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசீசஸ்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லெட்டஸ் டூ. வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் டு சேவ் வாட்டர்? இஃப் ட்ரூ புட், ஃபால்ஸ் புட் டிக். இது கிராஸ். என்ன ட்ரூனா நீங்கள் இங்கே 4 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்கம்மா. கரெக்டாக அப்படின்னா டிக் பண்ணுங்க ட்ரூனா, ஃபால்ஸ்னா கிராஸ் கொடுக்கணும். ஓகேவா? வாட்டரை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வி ஷுட் வாஷ் அவர் வெஹிக்கிள்ஸ் எவரிடே. டெய்லி நம்ம வெஹிக்கிள்ஸை வாஷ் பண்ணணுமா? நோ, அப்போ கிராஸ் கொடுத்துடலாம். பிளான்டிங் மோர் ட்ரீஸ் லேட்ஸ் டு ரெயின்ஃபால். நம்ம ட்ரீஸை வந்து வளர்க்குறனால, மரங்கள்லாம் வளர்க்குறனால நம்மளுக்கு வந்து ரெயின் அதிகமாகுமா? எஸ், அப்போ டிக் கொடுத்துக்கலாம். வி கேன் பாத் இன் சவர் டு சேவ் வாட்டர். நம்ம வந்து என்னது சவர் யூஸ் பண்ணி குளித்தோம்னா வாட்டரை சேவ் பண்ண முடியுமா? நோ, பக்கெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் இது கிராஸ். இட் இஸ் நெசசரி டு கலெக்ட் ரெயின் வாட்டர். ரெயின் வாட்டரை நம்ம கலெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கரெக்டானது தான், டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங். பிக்சர்ஸ் ABCDன்னு 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம அதை ஆன்சர் பண்ணணும். இஃப் வி ஃபில் தம் வித் வாட்டர். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நம்ம வாட்டரை எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம். விச் வில் கண்டெயின் லெஸ் வாட்டர். எதில் குறைந்த அளவு வாட்டரை வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும்? குறைந்த அளவு வாட்டர் வந்து இருக்கும் அப்படின்னா Bயில் தான் இருக்கும். விச் வில் கண்டெயின் மோர் வாட்டர். அதிக அளவு வாட்டர் வந்து எதில் சேமித்து வைக்க முடியும்? ஸ்டோர் ஏல இருக்க பக்கெட்டில் தான். ஓகேவா? செகண்ட் B ஆன்சர் தான் இதுக்கு டம்ளர். செகண்ட் ஒனுக்கு A ஆன்சர் பக்கெட்னு ரைட் பண்ணிக்கலாம். ஹவு குட் யூ டெல். இதுலேருந்து என்ன தெரியுது? மை மெஷரிங் த கெப்பாசிட்டி ஆஃப் வெசல்ஸ். அந்த வெசலோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் வாட்டர் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லேட்டஸ்ட் டூ ஒரு ஆக்டிவிட்டி. ரீட் த டேபிள் கிவன் ப்ளோ. இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்கம்மா, அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். then put tick in the column of the source of water used for various purpose. நிறைய பர்பஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யூசஸ் ஆஃப் வாட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? குக்கிங், ட்ரிங்கிங், பாத்திங், கார்டனிங், வாஷிங் கிளாத்ஸ், வாஷிங் வெசல்ஸ், வாஷிங் டொமஸ்டிக் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சோர்சஸ் கொடுத்துருக்காங்க? என்னென்னது? ரிவர், பாண்ட், சீ, ட்ரீம், ஹேண்ட் பம்ப், வெல், டேப்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. நீங்கள் வந்து இதை நீங்களே டிக் பண்ணலாம். நான் என்ன டிக் பண்ணியிருக்கேன்னா, இப்போ குக் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா டேப் யூஸ் பண்ணுவோம். குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பம்பில் இருக்க வாட்டர் எடுத்துக்கலாம், ரிவரில் இருந்து வாட்டர் எடுத்துக்கலாம், டேப்பில் இருக்க வாட்டர் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பாத்திங் குளிக்கிறதுக்காக ரிவர் வாட்டர், வெல் வாட்டர்லாம் யூஸ் பண்ணி, டேப் வாட்டர் கூட மேபி யூஸ் பண்ணிக்கலாம். டிக் பண்ணுறதுனா பண்ணிங்க, அது யுவர் சாய்ஸ். பாத்திங்க்கு வந்து ரிவர், டேப்பு. கார்டனிங்க்கு வந்து வெல். வாஷிங் கிளாத் வாஷ் பண்ணுறது ரிவர், ஹேண்ட் பம்ப்பு, டேப். இந்த மாதிரி நீங்கள் என்ன சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. வாஷிங் வெசல் வந்து டேப் யூஸ் பண்ணுறோம். வாஷிங் டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து வெல், டேப்லாம் நான் டிக் பண்ணியிருக்கேங்கம்மா. நீங்கள் என்னென்ன உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ரெட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஆல்வேஸ் ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஷுட் டேக் கேர் அண்ட் கீப் த பப்ளிக் ரிசோர்ஸ் ஆஃப் வாட்டர் க்ளீன். இட் இஸ் ஈச் ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ ஸோ. என்னது? நம்ம ஒவ்வொருத்தரும் என்னது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ரிமெம்பர்னால் என்னது? ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஞாபகப்படுத்தணும். என்னது?
பப்ளிக் ரிசோர்ஸ் பப்ளிக்கில் இருக்க வாட்டரை என்ன பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும். வாட்டர் பொல்யூஷன் உருவாகாமல் பார்த்துக்கணும். நம்ம டேக் கேர் ஆஃப் பண்ணணும் வாட்டருங்கிறது நம்மளுக்கு வாட்டர் இஸ் ப்ரீசியஸ்னு சொல்லியிருக்கோமா இல்லையா, விலை மதிப்பு மிக்க இல்லாது, விலை மதிப்பற்றது. ஓகேவா, ரொம்ப மதிப்பு மிக்கது. ஏன்னா இட் இஸ் ஈச் ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்மளோட கடமை. ஓகேவா, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். வாட்டரை வந்து நம்ம என்ன இப்போ எப்படி வச்சுருக்கணும், நம்ம பப்ளிக் ரிசோர்ஸஸில் என்ன பண்ணணும், வாட்டரை வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும், டேக் கேர் ஆஃப் பண்ணணும். ஓகே, டோன்ட் வேஸ்ட் வாட்டர். நம்ம வாட்டரை எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.